ஏதோ பெருசா டைனோசர்ஸ் வரப்போகுதுன்னு சொன்னீங்களே, ஆனா ஆடுதான் வந்திருக்கு. ஹலோ ஹலோ, கேக்குதா? இவனை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. இந்த டைரனோசர் இருக்கு, அது இந்த பார்க்கோட கட்டுப்பாடு விதிமுறைகள் எதுக்கும் அடங்காது. அதான் நான் சொல்ற அதீத சித்தாந்தம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. அது ரொம்ப சிம்பிளான விஷயம். நீங்க புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சுருக்கமா அதை பத்தி சொல்லணும்னா, மழை பெய்யும்னு சொல்ற இடத்துல வெயில் அடிக்கும், வெயில் அடிக்கும்னு சொல்ற இடத்துல புயல் அடிக்கும். இதான் புயலா? சரி, நான் உங்களுக்கு ஈஸியா புரிய வைக்கிறேன். அந்த கிளாஸ் கொஞ்சம் எடுங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் காட்ட போறேன். ஆடாம இருக்கணும். நாம ஆடாம இருந்தாலும் கார் ஆடுது, அது பரவாயில்ல, நான் கவனிச்சுக்கிறேன். இப்போ உங்க கையை கொஞ்சம் மடக்கி நேரா வச்சுக்கோங்க, ஏரோப்ளேன் மாதிரி. இப்போ உங்க கை மேல ஒரு சொட்டு தண்ணி விழுதுன்னு வச்சுக்கோங்க. அது எந்த பக்கமா வழியும்? பின்பக்கம் வழியுமா, விரல் பக்கம் வழியுமா? விரல் பக்கம். ஓகே ஓகே ஓகே, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, ஆட்டக்கூடாது. இப்போ இன்னொரு தடவை அதே மாதிரி ஒரு சொட்டு தண்ணியை விடுறேன். இப்போ எந்த பக்கமா வழியும்? பேக் சைடு, கைக்கு பின்பக்கம். பின்பக்கம் பின்பக்கம். சரி, மாறிடுச்சு, வழி மாறிடுச்சு. நம்ம கண்ணுக்கு தெரியாத சில தடைகள் கையில இருக்கலாம். கிராண்ட், இங்க கவனிங்க. அப்புறம் கை கொஞ்சம் கரடு மருடா இருக்குல்ல? கரடு முரடா இருக்கு. கரடு முரடன்னா மென்மையா இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஒரு தடவை வழிஞ்ச பக்கத்துல தண்ணி மறுபடியும் வழியாது. இந்த விஷயம்தான் உங்களோட சித்தாந்தம். பாத்தீங்களா பாத்தீங்களா, இப்படி திடீர்னு ஓடுற காரை விட்டு டாக்டர் கிராண்ட் இறங்குவாருன்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? கிராண்ட், இவங்க இறங்குறது அடுத்த உதாரணம். இப்படி நான் தனியா உட்கார்ந்துகிட்டு புலம்பிக்கிட்டு இருக்க பாருங்க. இதுவும் அதே சித்தாந்தம் தான்.